Good morning, guys. Welcome back to our Risti Stories. கண்ணை முழிக்க முடியல. கண்ணு ரெட் கலர்ல இருக்கே. ஓகே, மணி எத்தனை தெரியுமா? 4:11 AM. சூரிய உதயத்தையே நீ பார்த்தது இல்லையே. 6 மணி நான் கூட எழுந்திருக்க மாட்டேன். ஆனால் இப்போ நான் சீக்கிரம் எழுந்திரிச்சிருக்கேன் அப்படின்னா துபாய் ரன் போகிறோம். சரி, நம்ம ஃபஸ்ட்டு போய் கிளம்புவோம். துண்டு எடுத்து மாட்டியாச்சு. அவ்வளோதான். குளிக்கிற ஐடியாலாம் கிடையாது. 4 மணிக்கு எவடா குளிப்பா? போகடா டே. ஸோ கை கால் மூஞ்சி கழுவிட்டு கிளம்பலாம். வாங்க, துபாய் ரன் போகலாம். மணி 4:15 ஆகுது. கை கால் மூஞ்சி கழுவிட்டு வந்தாச்சு. குளிக்கல. ஓ, அதுக்கு தான் சென்ட் அடிக்கிறியா? ஆமாங்க. ப்ளீஸ், ஐ see the outfit. ஸ்பான்சர்ஸ் பார்த்துக்கங்க. ஆனால் நான் எதுவும் ஸ்பான்சர் பண்ணல. மணி எத்தனைடா கரெக்டா? 4:45. சரி, ஓகே. 4:30க்கு கிளம்பணும்னு நினச்சோம். பட் 4:45 ஆயிடுச்சு. 5 மணிக்குள்ள மெட்ரோ போயிடுவோமா? ஐயோ, நம்ம வர்றா ஜீப்ரா கிராஸ்ல பண்ணாம. ஆக்சுவலி இங்கே ஜீப்ரா கிராஸ்ல தான் கிராஸ் பண்ணணும். இப்படி பண்ணா ஃபைன் அமௌண்ட் இருக்கு. இதை போட்டா ஒருவேளை கண்டுபிடிச்சு ஃபைன் போட்டுருவாங்களோ? நீ சொல்லுடா, எனக்கு தெரியாது. இல்ல நல்லா தெரியுமா? மார்னிங் எப்பவும் மெட்ரோ வந்துட்டு எத்தனை மணிக்கு ஸ்டார்ட்? 6 o'clock, ரைட்? எப்பவும். பட் இன்னைக்கு சண்டே, தென் இன்னைக்கு துபாய் ரன் இருக்கிறதால ஓகே, துபாய் ரன் இருக்கிறதால 4 o'clockல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால மெட்ரோலேயே போயிடலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கோம். எதுக்கும் கூகுளில் செக் பண்ணு. நீ என்ன நம்பி வரல? நீ பாத்தியா? சூப்பர். ஓகே கைஸ், நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்ட். ஓகே, ரஷ்ஷா இருந்ததா? 4 மணிக்கு எல்லாம் எங்கடா போறீங்க அவ்வளோ பாவங்களா? சரி, ஓகே. எல்லாரும் நம்மள மாதிரி தானே இருப்பாங்க இல்ல? ஜனனியை காணோன்னு தேடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ ஒமான்ல இருக்கா. வருவா. இப்போதைக்கு என் கூட மாட்டின ஜீவன் இவரு தான். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? நாம தான். என்ன நம்பர்? ஆமா, பிட் நம்பர் எடுத்துட்டு வர மறந்துட்டோம். மேல தான்டா வச்சிருந்தேன். என்னடா இப்படி பண்ணிட்டீங்க? எனக்கு நம்பர் வேணும். ஆமா, என்னால முடியாது. நம்ம என்ன பிளான் பண்ணோம், நீ என்ன பிளான் ஆக்கிட்டு வா. சரி, ஒரு கண்டென்ட் எடுக்கலான்னு வந்தேன். இவன் என்னையவே கண்டென்ட் ஆக்கிட்டாங்க. இப்போ மெட்ரோ ஸ்டேஷன், அதாவது புர்ஜுமன் மெட்ரோ ஸ்டேஷன் வந்தாச்சு வெற்றிகரமாக. இப்போ போயிட்டு நாம் அந்த போர்டெல்லாம் செக் பண்ணலாம். எங்கே போகிற போர்டு பார்க்கணுன்னா எக்ஸ்போ 2020 to லைஃப் பார்மசி, அந்த போர்டு தான் பார்க்கணும். பிளாட்ஃபார்ம் 2 ஸ்வைங். இதில் நம்ம எங்கே போகணும்? மேக்ஸ் ஹியர்.
ஓகே, இங்கே 2 ஸ்டாப் தான். இது இல்லாட்டி இது ரெண்டில் தான். சூப்பர். வந்தாச்சு. சார் இங்கே எல்லோரும் நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பிகாஸ் நான் மட்டும்தான் இங்கே கேமரா வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கேன். மைக்கு கூட போடாமல் மைக்கு பேக்குள்ளே வச்சுருக்கேன். இந்த சவுண்டு ப்ரூஃப் கேட்குதான்னு வேறு தெரில. எவ்வளோ லெத்தாஜிக்காக நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் இல்லை? செக் பண்ணலாம் ஒன்று. இப்போ நம்ம என்ன காதில் வச்சு கேட்டால் கேட்குமா? லூஸு. ஏய், இப்போ டேப்பே பண்ணலாம் காய்ஸ். ஃப்ரீலாம் கிடையாது, கண்டிப்பாக காசு எடுப்பாங்க. ஏன்னா நம்ம அங்கே டேப் பண்ணோம்ல. ஓகே, மறுபடியும் இப்போ நம்ம எக்ஸிட் ஆகலைனாலும் நம்ம கடைசி இதில் எப்படி எக்ஸிட் ஆனால் வந்துட்டு 7 dirhams எடுப்பாங்க. அந்த மாதிரி இதை எடுத்துருவாங்க. ஃப்ரீயில் நொட்டுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கியா? கண்டிப்பாக நொட்ட மாட்டாங்க. நம்ம வந்துட்டு 3 dirhamக்கு அவங்க எடுக்கிற இதுக்கு இப்போ அவங்க நம்ம கார்டில் இருந்து 7 dirhams எடுப்பாங்க. அங்கதான் நிக்கிறான் வர்க்கீஸ். நல்ல வைபா ஒரு சாங் மாதிரி இருக்குல்ல பீட்டு. வாவ், அந்த மியூசிக் செம்மையா இருக்குல்ல. இது ஓடுறதுக்கு வேண்டாமா ஆடுறதுக்கு வேண்டாமா? நீ என்ன கோமாளி? ஓடுறதுக்கு தான் வந்திருக்கோம், ஆடுறதுக்கு வரல. இப்போ வந்துட்டு நாங்கள் இப்படி போக முடியாது. இந்த வழியா இப்போ காலியாக இருக்கு இல்லையா, இந்த இடத்துல எங்களால் போக முடியாது. சுற்றிக்கிட்டு தான் நாங்கள் போகணும். இப்போ பார்த்தீங்களா, அந்த இடத்துல அவ்வளோ காலியாக இருக்கு. ஆனால் அந்த இடத்துல போகக்கூடாது. ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். ஒழுங்கா போய் இல்லைன்னா அவ்வளோதான் ஜெயிலில் போட்டுருவேன். இது நம்ம எகிரி கூட குதிச்சிருக்க மாட்டாங்கடா. நீ யாரா என்ன இருக்குது? என் ஊர்ல வந்து சண்டை போடுவாங்க. ஆனா இங்க அப்படி போட முடியாது கைஸ். மூஞ்சில ஏதோ பளிச்சு பளிச்சு நடிக்கிறது ஒன்றும் இல்லை கைஸ். போலீஸ் நிக்குது. இப்ப இந்த கேமராவை பிடிங்கி வச்சிருவாங்களோ எனக்கு திக்கு 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 திக்குன்னு இருக்கு. அது அந்த பீதி இருக்கட்டும்டா. அங்க பாரு மேல பாராஷூட். இங்க பாருடா, ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் இங்க வெளியே இது பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் ரெஸ்ட் ரூம்ஸ் தானே? வாவ், டே எத்தனை மொபைல் டாய்லெட்ஸ் வச்சிருக்காங்க பாரு. சீரியஸ்லி சொல்றேன், I love Dubai guys. I love Dubai. அதான் வர்க்கீஸ். Please wear it. It is mandatory. We forget it. No, Without bib? No. எனக்கு இப்ப அந்த பிப்பு வேணும். இங்கே பாக்க காய்ஸ், அந்த பிக் நம்பர் இல்லாம உள்ள விட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. Registration, oh my god, successful guys. எவ்வளவு சந்தோஷம். இந்தா பிடிச்சுக்க. நம்பர்னா 7,50,68. கரெக்டா சொல்லிட்டேன் guys. இப்போ நம்ம இந்த இதை முடிச்சுட்டு சரியா நம்ம புஜ்ஜுமன் போயிட்டு வெண்பொங்கல் சாப்பிட்டு ரூம் போய் நல்லா படுத்து தூங்கலாம். சரியா? வந்தது 4 மணிக்கு எழுந்திருச்சு. எனக்கு தூக்கமே இல்லை. 2 மணி நேரம் தான் தூங்கியிருக்கேன். ஸோ போயிட்டு வெண்பொங்கல் சாப்பிட்றோம், நல்லா தூங்குறோம். எனக்கு ஜாலியாக இருக்குது. ஒர்த்துடா, 4 மணிக்கு எழுந்திரிச்சாலும் ஒர்த்து. ஓகே, நான் இப்போ எவ்வளோ தூரம் நடந்திருக்கோம்? 4 கிலோமீட்டர் நடந்துருப்போம். 4-5 கிலோமீட்டர். சீரியஸ் தான். இந்த கார்டு இதை வாங்கினதுல, இந்த பிட் நம்பரை வாங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் நடந்தது சாலிடாக 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் இருக்கும். ஆனால் இன்னும் நாங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட்டே போகலன்ட்டாங்கப்பா திடீர்னு. ஆல்ரெடி நானே பசியில் இருக்கேன். ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இன்னும் அங்கே போகணுமா? அங்கே ஒரு ஆர்ச் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க, டெம்பரரி ஆர்ச். அந்த டெம்பரரி ஆர்ச் கிட்ட போய் தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. என்னப்பா கியூட்டா இருக்கா? அழகா இருக்கு. இதுக்குள்ள ஒரு நாள் போய் நான் vlog போடுறேன். இன்னும் ஸ்டார்ட்டே ஆகலை. ஆனால்
சின்னதாக தெரியுதா? அதுதான் ஆக்சுவலி ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ அங்கே போக முடியாது, ஏன்னா இங்கே நிறைய பேர் நிற்கிறாங்க, உள்ளே போக முடியாது. இப்போ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி 5 கிலோமீட்டர்ஸ் முடிக்கணும். துபாய் ரன்னுன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து எல்லாம் ஊர்ந்துக்கிட்டு இருக்காங்க கைஸ். ஸோ நடந்துக்கிட்டு இருக்கேன் நான். ஒரு வழியாக ஆர்ச்சை கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ ஓட ஆரம்பிக்கலாம். ஹலோ காய்ஸ், ஒரு வழியாக ஓடி முடிச்சுட்டு திருப்பி மெட்ரோவில் தான் போகிறோம். கால் செம்மையாக வலிக்குது. எங்களோட ஸ்லாட்டு வந்துட்டு 6:30 ஸ்லாட்டு. ஆனால் 6:30க்கே ஷார்ப்பாலாம் அவங்க ஸ்டார்ட் பண்ணல. லைக் 7 o'clock போல் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ அடுத்த ஸ்லாட்டு ஓடிட்டுருக்காங்க. கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது. நான் அது வீட்டுக்கு போய்ட்டு சொல்கிறேன். பிகாஸ் கேமராவில் சார்ஜ் இல்லை. ஓகே, பாய் சொல்லு நீ. டாட்டா பை பாய். ஓகே, நல்லபடியாக முடிந்தது. ஆனால் இப்போ எங்களுக்கு செம்மையாக பசிக்கிறதால போன உடனே ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும். போயிட்டு நம்ம வெண்பொங்கல் சாப்பிட்றோம், வீட்டுக்கு போகிறோம், நல்லா தூங்குறோம். சரியா? போடா, 4 மணிக்கு எழுந்திரிச்சது ஒரு மாதிரி இருக்குது. கண்டிப்பாக தூங்கணும். ஹலோ காய்ஸ், ஓகே. இப்போ என்னென்னா மெட்ரோ வந்துட்டு ரஷ்ஷாக இருக்குது. ஸோ அதனால் அந்த கண்டென்ட் இங்கேயே பேசி முடிச்சிடலாம். வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் எடுத்து கேமரா எடுத்து பேசி என்னால் முடியாது. அதனால் நான் இப்போவே பேசி முடிச்சிடுறேன். டைம் இருக்கும்போது பேசினா தான் உண்டு. ஸோ 6:30க்கு ஸ்டார்ட் ஆச்சு. லைக் எமிரேட்ஸ் டவர்லேருந்து 6:30க்கு ஸ்டார்ட் ஆச்சு. பட் கரெக்டாக 6:30ன்னு சொல்ல முடியாது. பட் 7 o'clock ஓகே. பட் அந்த ஒரு ½ an hour இந்த மிடில் பலூன்ஸ்லாம் வச்சு லைக் அது ஒரு மாதிரி ப்ளே பண்ணாங்க, ஒரு கேம் மாதிரி. அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போகிற வழியில் யாரோ கேக்கெல்லாம் கொடுத்தாங்க கைஸ். ஆனால் நாங்கள் கேக் வாங்கலை. ஃபிட்னஸ் சேலஞ்ச் பண்ண வந்திருக்கோம். நாங்கள் சுகர் சாப்பிட மாட்டோம். பட் ஓகே, இப்போ புர்ஜுமன் போயிட்டு நான் போய் வெண்பொங்கல் சாப்பிட்டு நல்லா படுத்து தூங்குவேன். நான் இன்றைக்கி ஃபுல்லாக 4 மணிக்கு எழுந்திரிச்சு கண்ணெல்லாம் கப்பான்னு எரியுது. சொல்லு, உனக்கு தானே எரியுது, சொல்லு. பயங்கரமாக தூக்கம் வருது. நடக்க நடக்க அப்படியே கண் அப்படியே கபான்னு எரியுது. பார்த்ததே இல்லைடா ஏர்லி மார்னிங் வெயில. சரி ஓகே, பிளிஸ்ன்னு சொல்லிக்கலாம். 1 மணிக்கு எழுந்திரிச்சு 5 மணிக்கு சாப்பிட்றாங்க மதியம் சாப்பிட்றாங்களாம். கரெக்டுடா, சத்தியமா இல்லை, நம்ம அப்படி தானே செஞ்சோம். லைக் அதுதான். ஓகே, இப்போ வந்துட்டு அது ஒன்று முடிஞ்சுது. அப்புறம் வந்துட்டு ரைட் ஸ்டார்ட் பண்ணும்போது தலாபாத் ரைடர்ஸ் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு பின்னால் நாங்கள் எல்லாம் ஓட ஆரம்பித்தோம். லைக் அது ஒரு மாதிரி கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஃபன்னாக லைக் அந்த மாதிரி இருந்தது. ஓகே, ட்ரை பண்ணலாம், பார்க்கலாம். நெக்ஸ்ட் இயர் இந்த வருஷம் ஆக்சுவலி டீட்டெயில் எதுவுமே எங்களுக்கு சரியாக தெரியாமல் வந்து நாங்கள் பண்ணணும். நெக்ஸ்ட் இயர் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் கேதர் பண்ணி பர்ஃபெக்டாக பண்ணுவோம். ஆனால் நெக்ஸ்ட் இயராவது என்னோடய பிப் நம்பரை நான் மறக்காமல் எடுத்துகிட்டு வரணும். சிரிப்பல்ல நீ. கிடச்சிச்சுல 3, அது 4 கிடச்சிச்சுல. 3 தான் கிடச்சிது. அது உனக்கு தனி ஐடி. சரி ஓகே, ஒரு வழி இல்லைன்னு சொல்லிட்டு 3 வாங்கிட்டாங்க. ஓகே, ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. பை பாய்.